ஹலோ அன்பா, வெல்கம் டு அவர் சேனல். நான் இர்ஃபான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, அதாச்சும் இந்தியன் 1ல என்ன நடந்துச்சோ அதே சிமிலர் அதே தான். அதாச்சும் கரப்ஷன் நடக்கு, அதை தடுக்கணும், அந்த தப்பை வந்து தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தாவை கூப்பிடணும்னு சொல்லி எல்லாருமே வந்து கம்பேக் இந்தியன்ட்டு இந்தியன் தாத்தாவை கூப்பிடுறாரு. ஸோ இந்தியன் தாத்தாவும் வராரு, வந்து கதற விடுறாரு. அதுதான் இந்த மொத்த படமுமே. ஸோ உண்மையிலே வந்து கதற விட்டுட்டாரு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதாச்சும் இந்த படத்துல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் என்னென்ன எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆன விஷயம் வந்து அனிருத்தோட மியூசிக். அதாச்சும் பல இடங்கள்ல வந்து அவரோட பிஜிஎம் வந்து நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி சங்கர் படங்கள்ல வந்து விஷுவலா வந்து சினிமோட்டோகிராஃபி பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த படத்துலயும் வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப விஷுவலா நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வர அந்த சிங்கிள் வீல் சைக்கிள் ஸ்டன் சீன்ஸ், அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன், இதெல்லாம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டா இந்த படத்தோட டியூரேஷன். அதாச்சும் இந்த படமே வந்து எப்படின்னா, இந்த 3 மணி நேரம் படத்தை ஒரு 1.5 மணி நேரத்துல கிறிஸ்ப் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இந்த படமே. இந்த படத்துல வந்து வேற ஒரு கதையோ இல்ல வேற ஒரு கண்டென்ட்டோ இருக்காது. இந்த படத்தோட எண்டிங்குமே எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, ஒரு எண்டே இல்லாம டக்குன்னு முடிச்சு பார்ட் 3ன்ட்டு முடிச்சிருப்பாங்க 2025ன்னு போட்டு. ஸோ இந்த மொத்த படமே வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு 3 மணி நேரத்துக்கான படம் கிடையாது இது. 3 மணி நேரத்துக்கான கதை கிடையாது இது. இந்த படத்துல இவங்க சொன்ன விஷயங்கள், இவங்க சொல்ல வர விஷயங்களை 1.5 மணி நேரத்திலேயே வந்து காமிச்சிட்டு அதை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபா எடுக்க வேண்டிய படம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கணும். ஆனா இவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.5 மணி நேரத்தையே ஒரு 3 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சிவாஜி படத்தோட சிமிலாரிட்டிஸ் தான் இந்த படத்துல அப்படியே இருக்கும். என்னன்னா, அதுலயும் அவர் ஃபாரின்ல இருப்பாரு, அப்புறம் இங்க வருவாரு, இங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுவாரு, மக்களுக்காண்டி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாரு. அது அப்படியே அவருக்கு பேக் ஃபயர் ஆகி திரும்ப நடுரோட்டுக்கு வந்துருவாரு. டக்குன்னு இன்டர்வல்ல வந்து அந்த ஒரு டாஸ்க் போட்டு சிங்கப்பாதையா பூப்பாதையான்னு சொல்லிட்டு ஒரு எலவேஷனோட அந்த செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்துலயும் அதே தான். இவர் ஃபாரின்ல இருக்காரு, இந்தியாவுக்கு வராரு. ஸோ இங்க வந்து இவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்ட்டு ஒரு விஷயம் பண்றாரு. ஸோ அது வந்து ஒரு கட்டத்துல இவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுது. பேக் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து என்னென்ன நடக்க போகுது, அடுத்து இவர் என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் அடுத்த பார்ட். அதாச்சும் இப்ப சிவாஜி படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு 3 மணி நேரம், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே ஒரு படமா எடுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த படம் இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி வந்து மேக்கப் வைஸ் பார்த்தா கமலோட மேக்கப்பே வந்து ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. ட்ரைலர்லேயே எல்லாரும் அதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னடா இது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கருப்பா இருக்காரு, ஒரு இடத்துல வந்து ரொம்ப பிரைட்டா வெள்ளையா இருக்காரு. ஸோ அந்த வித்தியாசங்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சது. அதே மாதிரி வாய்ஸ் சிங்க்குமே, அதாச்சும் லிப் சிங்க்குமே வந்து ஒரு இடத்துல வந்து டயலாக் பேசும்போது வந்து அது சுத்தமா ஒட்டவே இல்லை. அவர் வேற ஏதோ லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காரு, ஆனா இங்க தமிழ்ல வந்து டயலாக் ஓடிட்டு இருக்கு, அது லிப்சிங் சுத்தமா ஆகல. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அங்கங்க இருக்கு. அதே மாதிரி லாஜிக்கலா பார்த்தாலும் வந்து இந்த கதை, இந்த ஒரு ஐடியாங்கிறது வந்து நம்ம பாக்குறப்போ இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லாஜிக்கலா யோசிச்சா எல்லாமே லாஜிக் மிஸ்டேக்கா தான் தெரியும். அதை தாண்டி இந்த படம் வந்து இந்தியன் 1 மாதிரி தான் சிமிலரா இருக்கும். அதாச்சும் அதுல கூட வந்து டக்குன்னு வந்து அவர் கொண்டுட்டு போயிடுவாரு இந்தியன் தாத்தா வந்து. ஆனா இதுல வந்து ஒவ்வொருத்தரையும் கொல்றப்போ ஒரு கதை சொல்றாரு, அதுக்கான அந்த வர்மத்துக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்காரு. அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால பொறுமையா பார்க்க முடியல, ஒரு மாதிரி அது போர் தான் அடிக்கி. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல ரொம்ப நம்மளுக்கு வந்து அந்த ஒரு லேகை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிரியேட் பண்ணி விட்டுருக்கும். செகண்ட் ஹாஃப் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு எங்கேஜிங்கா படம் போகும். அதான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வேண்டாத சீன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு, பொதுவா சங்கர் என்ன பண்ணுவார்னா படத்துல வந்து வேண்டாத சீன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ரொம்ப முக்கியமான சீன்ஸ், தேவையான சீன்ஸை மட்டும் வச்சு படம் எடுப்பாரு. அதனாலதான் அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும். ஸோ இந்த படத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லா சீன்ஸுமே போட்டு படத்தை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இருக்க வேண்டிய ஒரு படத்தை முழு படமா எடுத்தனால நிறைய வேண்டாத சீன்ஸ் வந்து படத்துல இருக்கு. இந்த சீன்லாம் எதுக்கு, இதெல்லாம் ஏன், ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த வர்மம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொருத்தரையும் கொல்றப்போ நம்மளுக்கே வந்து சீக்கிரம் முடிங்க அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட நிலவரம். ஸோ ஒன்லைனா இந்த ரிவ்யூவை சொல்லணும்னா, தாத்தா வந்தாரு, கதரை விட்டுட்டு போயிட்டாரு.